Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிற வெஜ் ஃப்ரைட் மோமோஸ் தான் பார்க்க போறோம். இது நார்த் சைடு ரொம்ப ஃபேமஸ். இப்போ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். 2 கப் கோதுமை எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள அந்த ஆனியன் எடுத்திருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கோங்க, முட்டைக்கோஸ் ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, குடமிளகாய் ஒரு குடமிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 கப் கேரட் துருவுனா உங்களுக்கு 1/2 கப் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் மசாலாஸ் வந்து 1 ஸ்பூன் சிக்கன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசால், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் நம்ம மோமோஸ்க்கான நம்ம கெச்சப் செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்த்துடலாம். 3 தக்காளி, 7-8 பல் பூண்டு, ஒரு 2 காஷ்மீரி மிளகாய் வத்தல், 1/2 லெமன், அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி. உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் வத்தல் கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் என்ன வத்தல் வச்சுருக்கீங்களோ அந்த வத்தலை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதுக்கான நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறலாம். இதுக்கு நம்ம பிசைகிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 2 கப் மாவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், இதான் பக்குவம். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் மேலாப்பில் ஆயில் விட்டுக்கலாம் லைட்டாக. அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ நம்ம மோமோஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம 3 தக்காளி எடுத்துருக்கோம்ல, அதை இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ இதில் 3 தக்காளி போட்டிருக்கோம், 7-8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கோம். இது கூட 2 வரமிளகா, காஷ்மீரி சில்லி வந்து 2 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மோமோஸ்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். காய்கறி வதங்குற அளவுக்கு ஆயில் விட்டால் போதும். ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுக்கிடலாம். 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். குடமிளகாயும் இதோடையே ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இதில் ஆனியன் குடமிளகா போட்டாச்சு. லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இது நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எதுக்குனாலும் கொடுத்து விடலாம். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவு வதங்கினாலே போதும். இதில் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கடுத்து நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸ்ப்ரிங் ஆனியனில் ஆனியன் எடுத்து வெட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மொத்த மசாலாவுக்கும் சேர்த்து நான் போடுறேன். தேவைப்பட்டால் ஃபைனலாக பார்த்துட்டு போட்டுக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறலாம். காய்கறியெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது, அப்புறம் பொரியல் மாதிரி ஆயிடும். இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிருச்சு. இதுக்கடுத்து நம்ம கேரட்டை ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 1/2 கப் கேரட் நல்லா ஒன்று சேர கிண்டி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நல்லா அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணும்போது, இல்லைனா கருகிடும். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சைடில் பக்கத்தில் இங்கிட்டு வந்து தக்காளி, மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே இங்கிட்டு கொதிச்சு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா? 10 மினிட்ஸ் வேக வைக்கணுமா? ஆமாம், இது மொத்தத்துலேயே ஒரு 1/4 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அது வேகிற டைம் மட்டும்தான். அதுக்கடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான். ஓகே. இப்போ இதில் மசாலாஸ் எல்லாமே நம்ம போட்டு பச்சை ஸ்மெல் போயிருச்சு. கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறலாம். ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூன்ட்ட 2 ஸ்பூன். இதுக்கடுத்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறலாம்.
ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறலாம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா சோயா சாஸ் வினிகர்லாம் இல்லைன்னா வெறும் டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ஏரியாலையும், அது கூட நீங்கள் அது மட்டும் ஆட் பண்ணால் கூட போதும். இப்போ இதை ஃபுல்லாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ சாஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறலாம். அந்த ஹீட்லேயே அது வெந்துடும். இது உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தான், ஆப்ஷனல் தான் இதுவுமே. உங்களுக்கு கிடைச்சா போடுங்க, இல்லைனா மல்லிச்செடி இருக்கும்ல அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக தூவிக்கோங்க. இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே இது நல்லா வெந்துடும். இப்போ மோமோ சாஸ்க்கு நம்ம வேக வச்சாச்சு தக்காளி எல்லாமே. இப்போ என்ன பக்குவத்தில் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி தோல் எல்லாமே தனியாக வந்துடணும். தோல் எல்லாமே தனியாக வந்துடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கிறலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். நம்ம மோமோஸை எப்படி ஃபோல்டு பண்ணி அதை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த சைஸ்க்கு. இப்போ இதுக்குள்ளே மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா 2 சைடுமே நல்லா பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இந்த கார்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை புஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து புஷ் க்ளோஸ், புஷ் க்ளோஸ், இந்த மாதிரி கண்டினியூஸாக முடியத்தட்டிக்கு பண்ணணும். என்ன பண்ணணும்? புஷ் ஃபோல்டு பண்ணணும். க்ளோஸ். ஓகே. நீங்கள் ஃபைனலாக பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். சூப்பர். இதுதான் மோமோஸ் ஷேப். எனக்கு இதான் ஈஸி. ஸோ இந்த ஸ்டைலில் தான் நான் பண்ணுவேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இப்படி வராட்டி நீங்கள் ரவுண்டு பண்ணி மேலே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வரலை அப்படின்னா ஜஸ்ட் இதை இன்னொரு ஸ்டைலும் இருக்குது, நான் அதையுமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இன்னொரு ஸ்டைல்லையும் நம்ம பண்ணலாம். இது எப்படின்னா அதே மாதிரி மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா பிளேட்டில் படுக்க வச்சுட்டு நல்லா பிளேட்டில் போட்டு தூங்கிடுங்க. ஃபோக் கொடுங்க. நல்லா பிளேட்டில் வச்சுட்டு இப்போ இந்த ஃபோக்கே வச்சுட்டு அதோட எட்ஜஸில் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கொலக்கட்டைக்கு செய்வாங்களே அந்த மாதிரி. அந்த மாதிரி தான். ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதை செஞ்சது அது பார்த்தா தான் மோமோஸ் ஃபீல் வருது. இதை செஞ்சோம்னா கொலக்கட்டை மாதிரி தெரிஞ்சிடும். ஆமாம், உங்களுக்கு செய்யறதுக்கு அது வராத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஓகே, டிப்பு. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மோமோ ஷேப்பில் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் தேவையான அளவு ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணணும், ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் செஞ்சதை ஒன்றொன்னா எடுத்து இதில் போட்டுக்கலாம். நிறைய பேர் மோமோஸ் ஸ்டீமில் தான் பண்ணுவாங்க. பட் எங்கள் கிட்ஸுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா கிறிஸ்பியாக எது இருந்தாலும் அதுதான் பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ண எந்த பொருளுமே அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அதனால நான் இன்றைக்கி ஸ்டீமில் பண்ணாமல் ஃப்ரை டைப்பில் பண்ணியிருக்கேன். பட் இதுவுமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்குவத்துக்கு நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம சாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லாமே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி தோல் உரிச்சிருங்க. தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வேக வச்ச எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு இதில் விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் சாஸும் அரைச்சிட்டு வந்தாச்சு. கிறிஸ்பியான மோமோஸ் கூட இந்த சாஸை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டீம்டு மோமோஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிறிஸ்பி மோமோஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.